வெல்கம் டு சிகே நெக்லஸ். நான் உங்கள் பிரேம்லதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கட் பீடு. இந்த கர்த்தானா பீடுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டியூப் பீடை வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். டியூப் பீடை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து கர்த்தானா பீடு. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம கோல்டு கலர்லேயே செஞ்சு போர் அடிச்சிச்சு. இனிமேல் கொஞ்சம் கலர்ஸாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு த்ரெட்டு கோல்டு கலரில் தான் எடுத்திருக்கேன். எனக்கு க்ரீன் கலர் கிடைக்கல. த்ரெட்டு கோல்டு கலர். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதையும் ஒரு அந்த பவுச்சில் வந்து கொட்டி லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்படி லோட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கலர் பீட்ஸ் எல்லாம் கம்மியாகவே வாங்குங்க. ஏன்னா கலர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் மற்ற பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கலர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ நீங்கள் வந்து லைஃப் வராததுனால கம்மியாகவே வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 20 கிராம் வாங்கியிருந்தேன். அதை வந்து நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஏர்டேக் கண்டெய்னர்லேயோ நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம எப்பவும் போல் தான், ஓகேவா? எப்பவும் போல் நம்ம ஸ்டிச்சஸ் இப்போ பீட் ஒர்க்கு சுகர் பீடு எப்படி போட்டோமோ சேம் அதே தான், வேறு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை இதில். இது வந்து உங்களுக்கு அப்படி இதுவாக போட வரலாட்டி நீங்கள் டபுளாக போட்டு பழகிக்கோங்க. ரெண்டு கர்த்தானா பீடு போட்டேன், கட் பீடு. ஒரு செயின், ஓகேவா? மறுபடியும் 2 பீடு போட்டேன். அடுத்து ஒரு செயின். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. இது கூடமே சுகர் பீடு எப்படி போடுறோமோ அது மாதிரி சிங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் வந்து இப்படி கட் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். த்ரெட்டு வந்து இப்படி கட்டாகி நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கீழ்ப்பக்கமாக இழுக்காதீங்க, மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா அது அப்படியே இதுவாகிடும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா அது அப்படியே லாக் ஆகிக்கும். கீழ்ப்பக்கமாக இழுத்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக எல்லாமே ஸ்டிச்சஸ் பீடு எல்லாமே பிரிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கிளாஸ் பீடாக வரும். கையில் அதில் வந்து கொஞ்சம் இதுவெல்லாம் உடஞ்ச மாதிரிலாம் இருக்கும். கை எதுவும் கிழிக்காம மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் காட்டுறேன் இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம். நார்மலாக நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறேன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்கோசம். இப்போ 2 பீடு லோட் பண்ணியாச்சு. ரொம்பவே நெருக்குனிங்கன்னா இந்த மாதிரி தூக்கிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தூக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. பக்கத்தில் ஒரு செயின் போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நீடில் உள்ள குத்தி எடுக்கிற அளவுக்கு இது பண்ணால் போதும். ஓகேவா? மறுபடியும் ஒரு செயின் போட்டுடலாம். இது வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இது பார்த்திங்கன்னா கையில் குத்துற மாதிரி இருக்குப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கண்ணாடியோட வர்றது தான். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா என் கையில் ஒரு அடி பட்டிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணையில் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கையில் கம்மியாக வாங்கிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக வைக்க முடியாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கலர் போகும். நம்ம எவ்வளோதான் எதுவாக வச்சாலும் அது வந்து இந்த மாதிரிலாம் கையில் குத்துற மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட வீடியோஸில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணையில் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் நான் அந்த வீடியோஸில் சொல்லலை. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக வைக்காதீங்க. ஏன்னா அது கலராக இருக்கிறதுனால குழந்தைங்க ஏதோ விளையாடுற பொருள்னு நினைப்பாங்க. ஸோ எடுத்து வாயில் கீழே கூட போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. குழந்தைங்க தூங்கையிலையோ இல்லை வேறு பெரியவங்கக்கிட்ட யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒர்க்கை தொடரலாம். ஓகேவா? மற்றபடி நீங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். அதனால தான் குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் அந்த வேலையை கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டிட்டு பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு கூட செய்யுங்க. விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க வந்து அது தொடாது. விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு அது ஏதோ மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ராமர் கலர் எடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி கலர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இது பண்ணுங்கள். இப்போ நான் கண்டினியூஸாக போடுறேன். ஃபஸ்ட்டு 2 போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 4-5 லைன் சில்க் த்ரெட்டில் சரி த்ரெட்லலாம் எப்படி சொன்னேன், ஒரு 4-5 லைன் போட்டு பழகினா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு. அதே மாதிரி தான் பீட்ஸ் ஒர்க்லேயும் ஒரு 4-5 லைன் டெய்லி ஒரு 5 லைன் இல்லை ஒரு 10 லைன் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருக்கும். அடுத்து ஒர்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸே இல்லாமல் நீங்கள் பண்ணையில் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வலிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் வந்து டெய்லி கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போட வரலாட்டி நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, டபுள் பீட் போட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லை சிங்கிள் பீட் போட்டு ஒரு செயின் போட்டு அந்த மாதிரி தள்ளி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து த்ரெட் வந்து கட் ஆயிடுச்சு. த்ரெட்டு சரியில்லை. நீங்கள் வந்து நல்லா வர்தமான் பிராண்டில் எடுத்துக்கோங்க. இது த்ரெட் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் இருந்த த்ரெட் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன பிராண்டுன்னு கூட தெரியல. நீங்கள் பிராண்ட் வந்து வர்தமான் பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டோம். இந்த த்ரெட்டு வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீடில் வந்து 2 பீடு இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டாக, அந்த 2 பீட்லேயும் நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகேவா?
இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு கண்டினியூஸாக. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். அந்த ஸ்டிச்சஸோட இந்த இதுக்கான ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி போடணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். தேங்க்யூ.